Let's all welcome brother Felix. கரங்களை தட்டி ஃபெலிக்ஸ் அவரை வரவேற்போம். Good morning, brothers and sisters. காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே. I'm so excited today. இன்று நான் உற்சாகமாக இருக்கிறேன். No, I like the singing. இந்த பாடல்கள் எனக்கு And பிடித்திருந்தது. it's like yeah. Some of us are very strict not to sing with the dancing. சில பேர் அப்படியே ஸ்திரமாக நின்று கொண்டிருந்தீர்கள், ஆட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தீர்கள். No, you are singing in front of God, not for people. நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீங்கள் ஆடுகிறீர்கள், மனிதர்களுக்கு முன்பாக அல்ல. No, we have churches in Africa. நம் ஆப்பிரிக்காவிலே சபைகள் இருக்கிறது. And if you see how they sing, நீங்கள் அவர்கள் எப்படி பாடுகிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் your mind will blow off. உங்களுடைய மனமானது திறக்கக்கூடியதாக இருக்கும். Everybody will be moving their body. Okay. This is what they sing in the church. அப்படிதான் அவர்கள் ஆடுவதை போல அவர்கள் பாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். They are looking at Jesus standing there and they are singing and glorifying God. அவங்க கிறிஸ்து முன்பாக நிற்பதாக உணர்ந்து சந்தோஷமாக பாடி தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். Thanks to Ranjit for doing that. சகோதரர் ரஞ்சித்துக்கு நன்றி இதனை செய்தமைக்காக. And also I'm so excited about all the campus singles, teens sitting in one place. Let's give a big clap. நான் மிகுந்த சந்தோஷம் உற்சாகம் அடைகிறேன். இங்கு கல்லூரி மாணவர்கள், ஒற்றர்கள், விடுதலை படத்த அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஆராதனையில் இருக்கிறார்கள். They're very quiet boys and girls, yeah. அவர்கள் மிகவும் அமைதியாக இருக்கிற Look at them, how organized they're sitting. They are so serious. Man, what an amazing picture here. இங்கு பார்ப்பது அழகாக அமர்ந்து கொண்டு இருக்கிறது, மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. I'm so excited. நான் மிகுந்த உற்சாகப்படுகிறேன். When I came 35 years ago, there is no campus, there is no single, everybody will be sitting together. நான் வரும் பொழுது நான் அந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது தனித்தனியாக பிரிந்திருக்க மாட்டோம், எல்லாருமே ஒன்றாக தான் அமர்ந்திருப்போம். We'll all be in different places, not one place all. நாங்க வெவ்வேறு இடங்கள்ல இருப்போம், ஒரே இடத்துல இருக்க மாட்டோம். But today church has grown so much. There are campuses, there are marrieds, so many groups are there. இன்று சபையானது வளர்ந்திருக்கிறது. இன்று கல்லூரி மாணவர்களாக இருக்கிறார்கள், விடுதலை படத்தார்கள், எல்லாம் தனித்தனியாக இருக்கிறார்கள். So let us start today by praying to God. இன்று நாம் ஜெபத்துடன் இதனை தொடங்குவோம். God, Heavenly Father, Lord, we are so grateful that we could come together as a family, Lord. Lord, today we are going to hear your word, Lord. I pray that open our hearts. Lord, help us not to get distracted, but listen to the word, because you are going to speak to us, Father God. Thank you so much for giving this privilege. There are so many millions of people who doesn't know God, who doesn't know what is right and wrong, but you gave us the privilege to learn and practice so that we can be close to you. Thank you for this day, Lord. We love you. We pray in Jesus Christ's name. Amen. So I want to thank the leadership for giving me the privilege to share what I've learned in my life. இன்று சபை தலைவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார்கள். நான் என்ன என் வாழ்க்கையில கற்றுக்கொண்டனே அதனை பகிர்ந்து கொள்வதற்காக. You know our God is a God of miracles. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், நம் தேவன் அற்புதங்களின் தேவனாய் இருக்கிறார். And today I want to touch two questions that all the people are asking today. இன்று மக்கள் கேட்கின்ற இரண்டு கேள்விகள், அதை பற்றி இன்று நான் பார்க்க இருக்கிறோம். The question they ask is, why tragedies are happening? இங்கு ஏன் இந்த துயரங்கள் என்பது ஏன் வருகிறது? Why is God allowing these things happen in the world? இந்த உலகத்திலே இந்த துயரங்கள் நடப்பதற்காக ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? I like this துயரங்கள், அவலங்கள், all these things are tragedies in life. இந்த துயரங்கள், அவலங்கள், இது எல்லாமே நமக்கு வரக்கூடிய ஒரு துயரமான காரியங்களாக இருக்கிறது. I remember last couple of weeks before I was spending time with a friend who left the fellowship. நான் சில வாரங்களுக்கு முன்பாக நம்மளுடைய அந்த அந்யோன்யத்திலிருந்து விலகின அந்த சகோதரரோடு நேரம் செலவழிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. And he was asking why God did this to the world. அவர் கேட்டார், ஏன் இந்த உலகத்திற்கு தேவன் இதை செய்தார், அனுமதித்தார். And last week I was spending time with another person who also left the fellowship, and he asking the same question. கடந்த வாரம் அவரும் அந்யோன்யத்தை விட்டு விலகினவர், அவரும் இதே கேள்வியை என்னிடத்தில் கேட்டார். Sometimes you may ask the same question in your life also. சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்களே இந்த கேள்வியை கேட்டிருப்பீர்கள். Why is God allowing these things happen in the world in my life?
தேவன் ஏன் இந்த காரியத்தை இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையில நடப்பதற்கு அனுமதித்தார் என்ற கேள்வி கேட்டிருப்போம். Because we all know God created, this world in the book of Genesis. நாம் ஆதியாகமத்தில் நாம் அறிந்திருக்கிறோம் தேவன் எப்படியாக உலகத்தை படைத்தார் என்று. Even when the human race going to go into big numbers, God looked at the wickedness of the world. இந்த உலகமானது பலுகி பெருகி கொண்டிருந்தாலும் அதற்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த பாவ காரியங்களை தேவன் பார்க்கக்கூடியவராக இருந்தார். He saw the wickedness on the earth and he decided to send a very big flood. அங்கு நடந்து கொண்டிருந்த அந்த பாவ காரியத்தை பார்க்கும்போது அதை நிறுத்துவதற்காக அங்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடியவராக இருந்தார். And the Bible says the entire earth and that place was totally immersed. வேதாகமம் சொல்லுகிறது அந்த முழு உலகத்தில் அந்த முழு இடமும் பார்க்கும்போது தண்ணீரினால் மூழ்கடிக்கப்பட்டதாக சொல்றது. When in front of God's eyes, he saw Noah and his family were righteous. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் நீதிமான்களாக தெரியப்பட்டார்கள். And he saved that family. அவர் அந்த குடும்பத்தையும் ரட்சித்தார். God allowed it to happen because there was so much wickedness on the earth. தேவன் ஏன் அந்த காரியங்கள் செய்தார் என்றால் அந்த உலகம் முழுவதுமே அந்த பாவமான காரியங்களால் சூழ்ந்திருந்தது. So after he decided to make a covenant with the people. அதற்கு பிறகாக மக்களோடு ஒரு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தக்கூடியதாக ஏற்பட்டது. You know what is the covenant he made? என்ன அந்த ஒப்பந்தம் நம்ம ஏற்கொண்டார் சொல்ல முடியுமா? Anybody knows what kind of covenant he made? Exactly. He made a covenant like a rainbow. He said, whenever I see a rainbow, that I know that I will not destroy the humankind anymore. நிச்சயமாக அந்த வானவில் என்ற காரியமாக இருக்கிறது. அந்த வானவிலை பார்க்கும்போது அது நமக்கு புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா இதன் மூலமாக இது ஒரு நினைவாக உங்களுக்கு இருக்கிறது. இதற்கு மூலமாக இது போன்ற வெள்ளத்தினால் அழிக்கப் போவதில்லை என்று. We sometimes we don't know what reason. நமக்கு சில நேரத்தில் தெரியாது என்ன அது காரணம் என்று. But Bible gives few reason why God act that way. ஆனா வேதாகமம் சொல்ல தேவன் ஏன் அப்படி நடந்தார் என்று வேதாகமம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. When we all go through pain, the greatest book to go through is Job. நாம் இந்த வழிகள் எல்லாம் நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு அற்புதமான புத்தகம் இது அந்த நேரத்தில் நாம் படிக்க வேண்டிய புத்தகம் எது என்றால் அது யோபுவாக இருக்கிறது. We all can read that book. அந்த புத்தகத்தை நாம் அனைவருமே படிக்க வேண்டும். And if you look into the book of Job, God allows Satan to test Job. இங்கு நாம் அந்த யோபு புத்தகத்தை படிக்கும் பொழுது நாம் காண முடியும் தேவன் சாத்தானை யோபுவை சோதிப்பதற்காக அனுமதிக்கிறார். Look at the life of Job. Job had everything. யோபுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவரிடத்தில் எல்லாமே இருந்தது. Bible says suddenly a big disaster came into his life. வேதாகமம் சொல்கிறது திடீரென்று ஒரு பெரிய ஒரு அழிவானது அவருடைய வாழ்க்கையில நடக்கிறது. All his children died. அவருடைய எல்லா குழந்தைகளும் மரிக்கிறார்கள். His possessions were taken off. அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சொத்துகளும் எல்லா செல்வங்களும் அவரை விட்டு நீங்குகிறது. And he left alone in the world. இந்த உலகத்தில் அவர் தனித்து நிற்கப்பட்டவராய் இருந்தார். And he has to go through this disaster in his life. அவருடைய அந்த அழிவிலே அவருடைய வாழ்க்கையில அவர் செல்ல வேண்டியதாக இருந்தது. Because God wanted to test his faith. ஏனென்றால் தேவன் அவருடைய விசுவாசத்தை பரிசோதிக்க கூடியவராய் இருந்தார். Job lost everything, even his health. யோபு எல்லாவற்றையும் இழந்தார். அவருடைய அந்த நல்ல ஒரு உடல்நிலையை கூட அவர் இழந்தார். His body was rotting. அவருடைய சரீரமானது அழுகி கொண்டதாக இருந்தது. And even she told Job, why don't you curse God and die? அவள் சொன்ன அவருடைய மனைவி சொன்னார், நீ ஏன் தேவனை சபித்து விட்டு மரிக்க கூடாது என்று சொன்னார்கள். But Job had a great attitude. ஆனால் யோபுவுக்கு அற்புதமான ஒரு சிந்தனை மனப்பான்மை இருந்தது. His response was, how can we accept good from God and no trouble? நாம் எப்படி நல்ல விஷயங்கள் தேவன் நமக்கு கொடுக்கும் பொழுது ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் இது போன்ற பிரச்சனை வரும்பொழுது ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். His attitude was so good. அவருடைய அந்த மனப்பான்மை மிகவும் நன்றதாக இருந்தது. He want to cling on to God even in the time of disaster. அவருடைய அந்த அழிவின் அந்த நேரங்களில் கூட அவர் தேவனோடு இசைந்து இருக்க வேண்டும் என்று விரும்பினார். He wants to hold God in this tough times. இந்த சோதனையின் காலத்தில் கூட தேவனோடு இருக்க வேண்டும் என்று இருந்தார். And if you look at the book of Job, he carefully, look at the Bible. His friends were asking a lot of questions. நாம் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய நண்பர்கள் கூட அவரிடத்தில் நிறைய கேள்விகளை எழுப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். And Job's heart also. அவர் யோபுவின் இருதயம் கூட why God is God doing this to me?
தேவன் ஏன் எனக்கு இதை செய்து கொண்டிருக்கிறார்? You know, as I said, sometimes we have the same question. நான் ஏற்கனவே சொன்னது போல இதே போன்ற கேள்வி நாமும் கூட கேள்வி கேட்டிருப்போம். We have gone through the situations. இது போன்ற சூழ்நிலை நாம் சென்ற பொழுது Why God is allowing this happen to? Why God allowing this happen in my life? என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடப்பதற்கு ஏன் தேவன் அனுமதிக்கிறார் என்று கேட்டிருப்போம். And Job asked many questions to God. யோபு இதே போன்ற தேவனிடத்தில் பல கேள்விகளை கேட்டார். God did not answer any Job questions. யோபு கேட்ட எந்த கேள்விக்கும் தேவன் பதிலளிக்கவில்லை. Instead, God asked Job. மாறாக தேவன் அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். And which really he was blown away. Man, God is asking me a question now. அப்பொழுது திடீரென்று யோசித்தார், தேவன் நம்மிடத்தில் கேள்வி கேட்கிறார் என்று. Suddenly God came in as a wind and he asking these hard questions. அவர் காற்றாக அவரிடத்தில் வந்து கேள்வியை கேட்கிறார். Let's go to Job 38 1 to 6. நாம் யோபு புத்தகம் 38 அதிகாரம் வசனம் 1 முதல் 6 வரை நாம் படிக்கலாம். This is what God is asking you. இதைத்தான் தேவன் உங்களிடத்திலும் கேட்கிறார். Job 38 1 to 6. யோபு புத்தகம் 38 அதிகாரம் வசனம் 1 முதல் 6 வரை. அப்பொழுது கர்த்தர் பெருங்காட்டிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் புருஷனைப் போல் இடை கட்டிக்கொள். நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின்மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? ஆமென். No, Bible says God is asking when the earth was created, where were you? தேவன் வசனம் சொல்லுகிறது, தேவன் கேள்விகளை கேட்டார், இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது நீ எங்கிருந்தாய் என்று. Do you know where Job was there? உங்களுக்கு தெரியுமா யோபு எங்கிருந்தார் என்று? We doesn't know. Many centuries ago God created earth. நமக்கு தெரியாது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தேவன் உலகத்தை சிருஷ்டித்தார். When Job entertained doubts in his heart, யோபு அவருடைய சிந்தனைக்குள்ளாக சந்தேகங்களை எழுப்பிக் கொண்டிருக்கும் பொழுது God started shooting questions. தேவன் அந்த நேரத்தில் அவரிடத்திலே கேள்வி கணைகளை தொடுத்தார். Which stunned Job and he forced him to become humble before God. அது அவரை ஆச்சரியப்படுத்த வைத்தது. தேவனுக்கு முன்பாக அவர் வார்த்தை சொல்ல முடியாமல் தன்னை தாழ்த்த வேண்டிய சூழ்நிலை அந்த இடத்தில் நேர்ந்தது. Today we all know how scientifically we are advancing rapidly in this world. நாம் இங்கு அறிவியல் பூர்வமாக எப்படி எல்லாருமே வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். But how much do we really understand about God's creation, the universe? ஆனால் நாம் தேவன் அந்த படைத்த அந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக I was இருக்கிறது. reading through one of the science magazine. நான் ஒரு அறிவியல் இதழை நான் படித்துக் கொண்டிருந்தேன். There is the sun and the 9 planets. சூரியனும் அந்த 9 கோள்களும் It's like a small dot. அது ஒரு சிறு புள்ளியை போன்றது. When compared to trillion stars, which is happening in a Milky Way. Trillions, not one star. Million, billion, trillion stars, is there. It's called Milky Ways. அது பார்க்கும் பொழுது 1 லட்சம் இல்லை, 10 லட்சம் இல்லை, 1 கோடி இல்லை, 1 லட்சத்தி கோடி அளவுக்கு நட்சத்திரங்கள் அங்க பால்வெளி விண்மீன்கள் என்று சொல்லப்படுகிறதா இருக்கிறது. That's not all. அது மாத்திரமல்ல. The Milky Ways, galaxy measuring actually to go to that place, it takes 1 lakh light years from one place to another place. 1 lakh light years, not 1 year, 10 year, light years. We doesn't know the speed of light. 1 lakh light years. இங்க பார்க்கும் அந்த பால்வெளி அந்த விண்மீன்கள் பார்க்கும்போது ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் உள்ள மத்தியான இடைப்பட்ட தூரம் என்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 லட்சம் ஒளி ஆண்டு என்று சொல்லப்படாது. எவ்வளவு நாள் என்று நம்மளால் கணக்கிட கூட முடியாத அளவுக்கு இருக்கிறது. And in the galaxies, which it says there's 1 million is the galaxies are there. அங்க சொல்லப்படுகிறது 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பால்வெளி விண்மீன்கள் இருக்கிறது. The more we know about the nature of space, the more we realize how little we know about God. நாம் இவ்வளவு அண்டை சராசரத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் யோசிக்கும் பொழுது நாம் எவ்வளவு காரியங்கள் எவ்வளவாக இருக்கிறோம் என்று தெரிந்து கொள்ள முடியும். How little we know. நாம் எவ்வளவு குறைவாக நாம் கற்று இருக்கிறோம். How much control we have today. எவ்வளவு ஒரு நம்மிடத்தில்
அதை கட்டுப்படுத்துகிற சூழ்நிலை எவ்வளவு நம்மிடத்தில் இருக்கிறது. We have very little knowledge about God's creation. நாம் தேவனுடைய அந்த படைப்பை பற்றி வெறு சிறிதளவு தான் நாம் கற்றிருக்கிறோம். But we can do one thing. நாம் ஒரு காரியங்கள் செய்ய முடியும். Do you want to know? உங்களுக்கு தெரிய வேண்டுமா? We can just surrender to God. நாம் தேவனிடத்திலே நம்மை சமர்ப்பிக்க வேண்டும். Because you can't fight with God. நீங்கள் தேவனோடு நீங்கள் சண்டையிட முடியாது. Now God talks about himself to prophet Isaiah. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அவரை பற்றி அவர் அங்க சொல்லக்கூடியவராக இருக்கிறார். Isaiah 55:8-9. ஏசாயா புத்தகம் 55ஆம் அதிகாரம் வசனம் 8 மற்றும் 9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். See, God handles things differently. தேவன் கையாளுகிற விதமே வேறு. If you read the entire book Job fully, we see in the end. நீங்கள் யோபு புத்தகத்தை முழுவதுமாக பார்த்தீங்களா, கடைசியாக நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள். Job surrenders to God completely. யோபு தேவனிடத்திலே முழுமையாக சமர்ப்பிக்கிறவராய் இருந்தார். He humbled himself and said to God. அவர் தன்னையே தாழ்ப்படுத்தி தேவனிடத்தில் சொல்லக்கூடியது. I like to read Isaiah 42:4-6. It is not here. If you there, you can read for me, please. நான் ஏசாயா புத்தகம் 42:4-6. It is not there. It is not there. Somebody can, if you have it in your hand. ஏசாயா 42:4. ஓகே, ஏசாயா புத்தகம் 42ஆம் அதிகாரம் 4-6. அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்க கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய 42:4-6. No, he says that I spoke of things I did not understand. Please help me. That's the one. I spoke of things I did not understand, things too wonderful for me to know. You said, listen now, I will speak. I don't need to. I will question you, and you shall answer. My ears have heard of you, and now my eyes have seen you. Therefore, I despise myself and repent in dust and ashes. He says, I will repent in ashes and dust and ashes. சொல்லுகிறார், நான் அந்த சாம்பலிலிருந்து நான் பதிலுரைக்கக்கூடியவராக இருப்பேன் என்று சொல்லுகிறார். He said, God, I am submitting my life entirely to you. அவர் சொல்ல, தேவனே நான் என்னை முழுவதுமாக உங்களிடத்திலே சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்கிறார். And once he submitted, God blessed him double. அவர் எப்பொழுது தன்னை தேவனிடத்திலே சமர்ப்பித்தாரோ தேவன் அவரை இரட்டத்தனமாக அவர் ஆசீர்வதித்தார். When we submit to God 100%, he will always blesses our lives in double. நாம் எப்பொழுது தேவனிடத்திலே நம்மை நாமே சமர்ப்பிக்கிறோமோ அப்பொழுது தேவன் நம்மை இரட்டத்தனமாக நம்மை ஆசீர்வதிக்க கூடியவராய் இருப்பார். God noticed Job that he wants to repent and change. இங்கே யோபிடத்திலே தேவன் பார்த்தார், அவர் மனம் மாற வேண்டும் என்று விரும்பினார். Today, brothers and sisters, we need to have the same attitude towards God. God, I know you are great, but I want to surrender my plans to you. தேவனே, நாம் பார்க்கும் தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும், தேவனே நான் என்னை உங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறேன், உங்களுடைய திட்டம் எதுவோ அதை நான் செய்ய வேண்டும் என்று நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். Sometimes you want to fight with God. சில நேரத்தில் நாம் தேவனோடு நாம் சண்டையிட விரும்புகிறோம். Like, God, show it to me, I'll fight with you. தேவனே நான் உங்களுக்கு காண்பிக்க, நான் உங்களிடத்தில் சண்டையிட விரும்புகிறேன். If God says something, no, I will not do it. I will not do it at all. You tell me, but I will not do it. நீங்க சொல்றீங்க, இல்ல என்னால செய்ய முடியாது, நீங்க சொன்னாலும் சரி என்னால செய்ய முடியாது. Look at the example. Jesus is saying, you are 20,000 soldiers and 10,000 soldiers. இயேசு சொல்கிறார், 20,000 எனக்கு சேனாதிபதிகள் இருக்கிறார்கள், 10,000 வீரர்கள் இருக்கிறார்கள். Who will win in this war? இந்த போரிலே யார் வெற்றி பெறுவார்கள்? We all know the 20,000 people, soldiers only win in this war. இந்த போர்க்களத்திலே பார்க்கும்போது 20,000 வீரர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். And Jesus says, you have to submit. That's it. இயேசு சொல்கிறார், நீங்கள் சரணடைய வேண்டும் என்று சொல்கிறார். Are you not still surrendering to God? நீங்கள் இன்னும் தேவனிடத்திலே நீங்கள் சரணடைகளா இருக்கிறீர்களா? My second question is, என்னுடைய இரண்டாவது கேள்வி, where people ask, மக்கள் கேட்கிற கேள்வி, are these the signs of the end of the age? இவை யுக முடிவுக்கான அறிகுறியா? The world is going to come to an end and Jesus is going to come. இந்த உலகமானது முடிவுக்கு இருக்கிறது, தேவனானது வர இருக்கிறார், இரண்டாம் வர இருக்கிறார். And judgment is going to be there. அங்கு நியாய தீர்ப்பானது இருக்கிறது. Are these are signs of the end? இவைகள் எல்லாமே அதற்கான அறிகுறிகளா?
You know, Bible has a lot of scriptures. வேதாகமத்திலே பல வசனங்கள் அதை பற்றி Let's சொல்லப்பட்டிருக்கிறது. go to Matthew 24, 3-8. நாம் நம்மளுடைய வேதாகமத்தை மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 8 வரை நாம் படிப்போம். மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 8 வரை. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆமென். No, Jesus says very clearly, these are the birth pain of the end times. இங்க சொல்கிறார், அந்த குழந்தை பிரசவி வலியானது அந்த நேரத்தில் முடிவு காலத்தில் இருக்கும் என்று சொல்கிறார். I know these are going to come. இந்த வழிகள் எல்லாம் நமக்கு வர But இருக்கிறது. he says very clearly, when the end is going to come, I don't know. எப்பொழுது முடிவு என்பது என்னால் சொல்ல முடியாது. But Bible says only the Father knows it. வேதாகம் சொல்லுது, தேவன் தான் அதை அறிந்திருக்கிறார், பிதாவானவர் அறிந்திருக்கிறார். We have to be very careful about this passage. நாம் இந்த வாசனை குறித்து மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். In Matthew 24, 36-42. மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரம், This is the one we need to hold to it. இதைத்தான் நாம் பிடித்துக் கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறது. வசனம் 36 42 வரை. அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னால் காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் ஏந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருந்துங்கள். Now verse 36 very clearly says, nobody knows about the day or hour. இங்கு வசனம் 36 சொல்லி, அந்த நாளையும் அந்த நாழிகையிலும் யார் ஒருவரும் அறிந்திருக்க மாட்டார்கள். Not even angels. தூதர்கள் கூட அறிந்திருக்க மாட்டார்கள். Even his son. அவருடைய குமாரன் கூட அறிந்திருக்க மாட்டார். Only the Father. பிதா மாத்திரமே In அறிந்திருப்பார். verse 42 he says, therefore keep watch, because you do not know on what day our Lord will come. வசனம் 42 சொல்லுகிறது, உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கபடியால் விழித்திருங்கள். One thing I know, we all need to face God one day or the other. நான் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறேன், ஒரு நாள் இல்லை ஏதோ ஒரு நாள் நாம் கண்டிப்பாக நாம் தேவனை சந்திப்போம். And this warning we should take it now. இந்த ஒரு எச்சரிக்கை இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. Many times we know our brothers and sisters, we always postpone things. நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நடக்கும்போது கூட பல நேரங்களில் பல காரியங்களை நாம் தாமதித்து அப்புறம் பிறகு செய்யலாம் என்று நாம் மாற்றி எழுதுவோம். Even after hearing messages, பல செய்திகள் நாம் கேட்ட பிறகு கூட we always read our Bible. We don't want to read our Bible, and we don't want to be righteous in front of God. நாம் வேதாகம வசனங்களை நாம் படித்துக் கொண்டிருந்தாலும் கூட நாம் தேவனுக்கு முன்பாக நீதியா இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இருக்கிறோம். We don't want to follow the God standard. தேவனுடைய அந்த ஸ்திரத்துக்கு ஏற்றபடி நாம் அதனை போல நாமும் இல்லாமல் இருக்கிறோம். If you are the person to postpone things, God is warning you and me that hey, don't think time will not come. நீங்கள் காலத்தை நீங்கள் தள்ளி போடும்போது அப்புறம் செய்கிறேன் தள்ளி போடும்போது தேவன் நம்மிடத்தில் சொல்கிறார், எச்சரிக்கையா இருங்கள், உங்களுடைய நாழிகை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் என்று. And we need to make some decisions today for our families. நாம் சில நேரங்கள் நம் குடும்பத்துக்கான காரியங்கள் நாம் ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டியவர்களாக about our இருக்கிறோம். hearts. நம்மளுடைய இருதயத்தை கொடுத்து that we be able to understand this scripture so clearly. நாம் இந்த செய்தியை இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். First of all, we need to think, how is our relationship with God?
முதலாவது நாம் சிந்திக்க வேண்டும், நம்மளுடைய உறவுமுறை தேவனோடு எப்படி இருக்கிறது? Is God is part of your everyday lives? உங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் தேவன் உங்களோடு இணைந்திருக்கிறாரா? And as a youngsters, are you reading the scriptures and walking according into the world? நீங்கள் இள வயதுள்ள சகோதரர்கள், நீங்கள் தேவனுடைய வார்த்தை எப்படி படிக்கிறீர்கள்? உலகபூர்வமாக பார்த்து படிக்கிறீர்களா, இல்லை படிக்க வேண்டிய விதமாய் படிக்கிறீர்களா? I know it's not easy. நான் அறிவேன், இது சுலபம் கிடையாது. Today's world is totally different. இந்த இன்றைய நாள் உலகம் பார்க்கவும் மாறுபட்டதாக தான் இருக்கிறது. You're going to face lot of problems as a single campus teen. You're going to face so many problems in the world. இந்த உலகத்திலே பார்க்கும்போது இந்த கல்லூரி மாணவர்கள், ஒற்றர்கள், விடுதலை நீங்கள் எல்லாருமே பலவிதமான வாக்குகள் நீங்க மற்ற இடத்திலிருந்து உலகத்திலிருந்து பெறக்கூடும். The temptation is, man, I'll be with the world or with God. நமக்கு எப்படி ஒரு சோதனை இருக்கும் என்றால், நான் உலகத்தோடு இருக்க போறேனா இல்ல தேவ மக்களோடு இருக்க போகிறேனா? You know, we are living in a very materialistic world. இந்த பொருளாதார நிறைந்த இந்த உலகத்தில் நாம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And we all need to pray during this crisis. இந்த ஒரு கடினமான சூழ்நிலையை நாம் ஜெபிக்க வேண்டும். We all need to change in that area. இந்த இடங்களிலே நாம் மாற வேண்டும். Our country needs prayers. நம்மளுடைய நாடானது நம்மளுடைய ஜெபத்தில தேவை இருக்கிறது. Our government needs prayers. நம்மளுடைய அரசாங்கத்துக்கு ஜெபம் தேவைப்படுகிறது. Our children need prayers. நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஜெபமானது தேவைப்படுகிறது. And our brothers and sisters in the church, we need their prayers. We need to pray together. நாம் சகோதரர்களா சபையாக நாம் அனைவரும் ஒருமித்து நாம் ஜெபம் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். We need to be the prayer warrior for each other. நாம் ஒவ்வொருத்தருக்காக நாம் ஜெப வீரர்களாய் நாம் இருக்க வேண்டும். Because that's where God is going to do miracles in our lives. அந்த வழியாக தான் சகோதரர்களே நம்மளுடைய வாழ்க்கை தேவன் மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்த முடியும். We need to seriously think why God kept us alive. நாம் உண்மையாகவே நாம் சிந்திக்க வேண்டும், எதற்காக இன்றளவும் தேவன் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். When thousands of people have died. ஆயிரம் மக்கள் மரித்தார்கள். Even in this corona time, we all know so many people died. இந்த கொரோனா சமயத்தில் கூட எவ்வளவு பேர் மரித்தார்கள். We were so scared to come outside the house. நாம் வீட்டை விட்டு வெளியில வருவதற்கு கூட நாம் பயந்தோம். We always think, am I going to be the next? நாம் எப்போ யோசித்தோம், நான் அடுத்தது மரிப்பனா? I don't know, you hear so many news. நான் பல செய்திகள் நம் காதுகளுக்கு கேட்டது. Why God kept me alive? எதற்கு இன்றளவும் தேவன் உயிரோடு வைத்திருக்கிறார்? Have you asked any question? Have you asked this question in your life? உங்களுடைய வாழ்க்கையில இந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கிறீர்களா? Or you just feel nothing happened? ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஒண்ணுமே நடக்கலையே அப்படி நினைக்கிறீங்களா? I want to take my life easy and complacent. நான் என்னோட வாழ்க்கையை சாதாரணமா முடிக்க போறேன். Is God is keeping us alive so that we can take care of ourselves? நாம் தேவன் நம்மை இது நாள் வரை உயிரோடு வைத்தது நாமளே பார்த்துக் கொள்வதற்காகவா? Oh bro, I need to take care of my families. சகோதரே, என்னோட குடும்பத்தை நான் பார்த்துக்கணும். Our businesses. என்னோட வேலையை. We can take life as granted. நமக்கு கொடுக்கப்பட்ட விதமாக நம்மளுடைய விருப்பத்திற்கேற்ற நம்மளுடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொள்ள முடியும். And do the things in the world as if nothing happened. இந்த உலகத்தில் பார்க்கும்போது இது நடக்காதபடியாக தான் இருக்கும். I believe God has chosen us with a purpose. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் நம்முடைய முக்கியமான ஏதோ காரணத்திற்காக தான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். He has given another chance today in our life for a purpose. நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு திட்டத்தின் மூலமா அந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது. Why he chose us, why he elected us, why he made you as an ambassador? He expected you something, you and me, for his kingdom. எதற்காக நம்மை தேர்ந்தெடுக்க, எதற்காக நம்ம ஸ்தானாதிபதிகளாய், எதற்காக நம்மை தூதர்களாய் நம்ம தேர்ந்தெடுக்க என்றால் நம் மூலமாக ஏதோ காரியத்தை செய்ய விரும்புகிறார், நிகழ்த்த விரும்புகிறார். I don't want to see in my dead bed or in my tomb people say, oh my God, this guy died, or people are going to cry saying that this guy did something in my life. நான் எப்படி விரும்புகிறேன், என்னுடைய மரணத்திலே புதைக்கப்பட்ட இடத்திலே மக்கள் பார்த்து, தேவனே அவர் நல்லகளை இறந்துட்டாரு, மரித்துட்டாரு என்று சொல்லாம அவருடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தினாரு என்று அவர்கள் அப்படி சொல்ல வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். That's what you need to think. அப்படிதான் நீங்கள் யோசிக்க வேண்டும். We are not here to come and build something and go. We have to make an impact on people. நாம் ஏதோ ஒன்று கட்டிவிட்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் மரணித்து செல்லக்கூடாது. மக்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தினவர்களாய் நாம் செல்ல வேண்டும். We should not regret, man, I wasted my life doing nothing for God. நான் என்னோட வாழ்க்கையில நான் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை தேவனுக்காக எதுவும் செய்யாமல் நான் விட்டுவிட்டேனே என்று நாம் பரிதபிக்க கூடாது. Sometime at the age of 60 or 70, people go to church, people pray a lot, people read the Bible.
சில நேரத்தில் 60-70 வயதை கடக்கும் பொழுது மக்கள் நிறைய சபைக்கு செல்வார்கள், தேவனை பற்றி நிறைய செல்வார்கள், வேதாகமத்தை படிப்பார்கள். Till 50 years, they will not think anything about God and His mission. 50 வயது வரைக்கும் தேவனை பற்றி எதுவும் நினைக்க மாட்டார்கள், அதுக்கான காரியங்கள் எதையுமே அவர்கள் செய்ய முயற்சி செய்ய மாட்டாங்க. When the time is coming closer, that's the time they all run towards God. அவங்களுடைய வாழ்க்கையின் முடிவு தருணம் வரப்போகுது என்று அவர்கள் நினைக்கும் பொழுது அப்பொழுதுதான் தேவனை நோக்கி தன்னை உந்தி கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். When sickness attacks you, you will run towards God. உங்களுக்கு சரீர ரீதியாக எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ அப்போ நீங்கள் தேவனை நோக்கி செல்கிறீர்கள். When you miss somebody in your family, when they die, that's the way you run towards God. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தரை மரணத்திற்கு கொடுக்கிறீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் தேவனை நோக்கி செல்கிறீர்கள். We are all opportunist people. We want to go to God only when there is a need. நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பாக நாம் எப்படி இருக்கணும், நம்மளுடைய பிரச்சனை எப்பொழுது நமக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் நாம் தேவனை நோக்கி செல்கிறோம். But God says as a disciple we need to make difference in the world. ஆனால் தேவன் சொல்கிறார், ஒரு சீடராக இருக்கிற நாம் இந்த உலகத்திலே பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று. And God remembers the mission. தேவன் அவருடைய அந்த ஊழியத்தை என்ன என்று அறிந்திருக்கிறார், which He chose to seek and save the lost. அது என்னவென்றால் நாம் தொலைந்து போனவர்களை தேடி கண்டடைய வேண்டும். And that's what God wants. அதுதான் தேவன் விரும்புகிறார். We all need to focus on that. நாம் அதை தான் நோக்கமாக இருக்க வேண்டும். And we need to take the decision and apologize to God. God, I did not do much. I want to change. நாம் இந்த நேரத்தில் நாம் ஒரு முடிவை எடுத்து, தேவனே இதுவரைக்கும் நான் அதை செய்யவில்லை, ஆனால் நான் மனம் மாறி நான் அதை செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்க வேண்டும். God, I want to imitate you as you did to me, as you did. தேவனே நீர் செய்தது போல அதே போல நானும் செய்ய வேண்டும் தேவனே என்று நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும். There should be a need of sense of urgency in our brothers, our life. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவசரமான நம்ம முடிவெடுக்க வேண்டிய விஷயமாக இது இருக்கிறது. I remember I was invited. நான் நினைச்சு பார்க்கிறேன், நான் எப்பொழுது சபைக்கு அழைக்கப்பட்டனோ, I always thank God. If I were not invited by the church brothers, today I won't be standing here. நான் என்னை சபைக்கு சகோதரர்கள் என்னை அழைக்கவில்லை என்றால் இன்றைய நாள் நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன். We are so selfish. We always want to be saved. We don't want other people to be saved. நாம் எப்பொழுதுமே நாம் சுயநலமாக இருக்கிறோம். நமக்கு தேவையான காரியம் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் நினைக்கிறோம், ஆனால் அடுத்தவர்களுக்கு வரும்போது நாம் யோசிக்காமல் செய்யாமல் இருக்கிறோம். I remember coming to the church. நான் நினைச்சு பார்க்கிறேன், சபைக்கு வரும்போது I remember it's 1990. There were brothers and sisters. They were all coming together, singing songs, and could hear the message. நான் அப்பொழுது வரும்போது 1990 அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது நான் சபைக்கு வரும்பொழுது சபைகள் சகோதர சகோதரி எல்லாம் சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். They were all singing. அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். They were all fellowshipping. அவர்கள் ஒரு அந்யோன்யத்தில் இருந்தார்கள். You know, when you come together, you can see the hug, give church brothers sisters they give. அங்கு நான் முதல் முறையாக சபைக்கு வரும்பொழுது அரவணைப்போடு நம்மளை அந்யோன்யம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். I was spending time with this brother last week. நான் கடந்த வாரம் ஒரு சகோதரர் நேரம் செலவிட்டுக் கொண்டிருந்தேன். He is not in the fellowship. அவர் இப்பொழுது நம்ம அந்யோன்யத்தில் இல்லை. He said, bro, I went to so many churches, 6 to 7 churches. சகோதரி, நான் பல சபைகளை 6 ல இருந்து 7 சபை வரைக்கும் நான் சென்று இருக்கிறேன். Everywhere I go, there is no love. There is no love. நான் எந்த சபைக்கு எங்கு சென்றாலும் அந்த இடத்துல அன்பு என்பது இல்லை. I go and come back. Nobody knows what is happening in my life. Nobody knows where I'm staying, who is my family. Nobody knows anything. நான் அங்க சபைக்கு செல்லும்போது சபைக்கு போவேன், நான் வெளியில வருவேன், என்னை பற்றி யாருக்குமே தெரியாது, நான் என்ன பண்றேன், எங்க தங்கி இருக்கேன், என்னோட குடும்பம் யாரு, என்னோட உறவுகள் எதுவுமே யாருக்குமே தெரியாது. But there'll be good singing, messages, everything will be there. அங்க அற்புதமான பாடல் இருக்கும், நல்ல செய்தி இருக்கும், சபை ஆராதனை எல்லாமே இருக்கும். But no connection. ஆனால் ஒரு உறவு என்பது அங்கு இல்லாமல் இருக்கும். I came here, I saw there is so much love. ஆனால் இங்கு நான் வரும்பொழுது அங்கு நிறைய அன்பை நான் பார்த்தேன். People know your life. மக்கள் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி அறிந்திருக்கிறார்கள். You will not run away. You cannot run away. நீங்கள் அதை விட்டு விலக வேண்டும் என்றால் உங்களால் விலக முடியாது. Because they are not going to leave you. ஏனென்றால் அவர்கள் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார்கள். I always say, if you call yourself your brother or sister, you better behave like that. நீங்கள் சகோதரா இருக்கலாம், சகோதரி இருக்கலாம், நீங்கள் அப்படியே உங்களை அழைக்க வேண்டும். Brothers and sisters means what? You need to know each other life very well. நீங்கள் சகோதர சகோதரி என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? நீங்கள் அவருடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். Hi bro, how are you bro? If he doesn't know anything, don't call yourself brother. You're a visitor or you're a friend, you can say. ஆய் சகோதரே, ஆய் சகோதரி அப்படி என்று மாற்றம் சொல்லிட்டு செல்கிறோம். அது ஒரு நண்பர்கள் போல பேருக்கென்று பேசிவிட்டு செல்லக்கூடியதா காரியமாக இருக்கிறது. If somebody doesn't know your life, that means you are in the wrong place. உங்களுடைய வாழ்க்கையை பற்றி யாருக்குமே தெரியாமல் இருக்குது என்றால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். Because brothers and sisters will come and talk to you. சகோதரர்களே வந்து உங்களிடத்தில் பேசுவார்கள். And that's what this brother said, bro, I want to come back.
இதைத்தான் அந்த சகோதரர் சொன்னார், சகோதரே நான் திரும்ப வர வேண்டும். He is one of the top banker and he is working a very big job. He said, I want to change. அவர் வங்கியிலே மிகப்பெரிய ஒரு பதவியிலே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் மாற வேண்டும் என்று When சொன்னார். I came to the church, I saw the fellowship. நான் சபைக்கு வரும்பொழுது அங்கிருந்த அந்யோன்யத்தை பார்த்தேன். I was like praying, God, I wish I can be in this group. நான் தேவனிடத்தில் ஜெபித்தேன், தேவனே நான் இந்த குழுவோடு குடும்பத்தோடு நான் இருக்க வேண்டும் என்று ஜெபித்தேன். Actually, I hope they bring me in. நான் அவர்கள் என்னை உள்ளே அழைத்து வந்தார்கள். I know I hope they bring him in. They'll call me to be part of this family. நான் விசுவாசித்தேன், நான் நம்பினேன் அவர்கள் இந்த குடும்பத்தோடு என்னை இருப்பதற்காக என்னை அழைத்து வருவார்கள் என்று. I remember they always ask question, bro, do you want to study the Bible? அவர்கள் நான் நினைத்து பார்க்கிறேன், அவங்க எப்பொழுதுமே என்னிடத்தில் கேள்வி கேட்பார்கள், சகோதரன் நீங்க வேதாகம் படிக்க விரும்புகிறீர்களா என்று. No, I know Bible. இல்ல எனக்கு தெரியும், எனக்கு வேதாகம் நல்லாவே தெரியும். No, we will teach you more deeply. இல்ல நான் உங்களுக்கு நிறைய ஆழ்ந்து வேதாகமத்தை சொல்லி தருவோம். I was so proud. நான் அப்ப ரொம்ப பெருமையா இருந்தேன். Because I'm from a Catholic background. நான் கத்தோலிக்க குடும்ப சபையிலிருந்து வந்தேன். I know the Bible. I know the church. எனக்கு வேதாகம் பத்தி நிறைய தெரியும், சபையை பற்றி நிறைய தெரியும். But the moment I started studying the Bible, that's where I saw my life. நான் எப்பொழுது வேதாகம் படித்தேனோ அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் தெரிந்து They கொண்டேன். sat with me, they helped me to change my life. அவர்கள் என்னோடு அமர்ந்தார்கள், எனக்கு உதவி செய்தார்கள், என்னுடைய வாழ்க்கையை மாறுவதற்கு அது உதவியாக இருந்தது. And they come to know my life, everything. என்னோட வாழ்க்கையில் இருக்க எல்லாவற்றையுமே அவர்கள் தெரிந்தார்கள். And I know their life. அவருடைய வாழ்க்கையை பற்றியும் எனக்கு தெரிவித்தார்கள். They won't say, oh, only you have to say, I will not say. அவர்கள் சொல்லவில்லை, நீங்க மட்டும் தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லவில்லை. No, sometimes we are very scared. If I say, அப்படியே பரவிரும் bro. No, you go to the right person, okay? You share, then only you will be more happy. இல்லை சகோதரி, நான் என்னை பற்றி நான் பகிர்ந்தேன்னா எல்லாத்துலேயும் பரவிடும் சகோதரியா. அப்படி இல்லை, நீங்கள் சரியான உதவியால் சீடரத்தில் நீங்கள் நேரம் செலவழிக்க வேண்டும். And I become a disciple. That is a glorious moment in my life. நான் எப்பொழுது சீடனாக மாறினேனோ அதுதான் மகிமை நிறைந்த ஒரு தருணமாக நான் இன்றளவும் உணர்கிறேன். I know today, brothers and sisters, are we grateful for what we have? சகோதர சகோதரே, நாம் இப்பொழுது இருக்கிற காரியத்துக்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? We need to save people so that God can be proud all of us. நாம் மக்களை ரட்சிக்கிறதற்கு உதவி நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக தேவன் நம்மை குறித்து பெருமையடைவர்களாக இருப்பார். And God says time is not there. தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு நேரம் அதிகமா இல்லை. Don't think we have a lot of time. நினைக்காதீர்கள், இன்னும் நிறைய நமக்கு காலங்கள் இருக்குது நினைக்காதீர்கள். Bro, I am young bro, so many years there bro. சகோதரே, நான் ரொம்ப இளமையா இருக்கேன், இன்னும் பல காலங்கள் எனக்கு இருக்கு சகோதரே. That's what we think, no? அப்படிதான் நாம் நினைக்கிறோம் இல்லையா? It is God who decides. ஆனா தேவன் தான் அதை தீர்மானிக்கிறார். We all know our brother our brother, great brother Nilesh Babu. நம்ம அனைவரும் அறிந்திருக்கோம், சகோதரர் நிலேஷ் பாபை தெரிந்திருப்போம். Do we know he will die so young? நமக்கு தெரியுமா அவர் இள வயதிலே இறப்பார் என்று? He was in this group. அவர் இதே குடும்பத்தோடு இதே குழுவோடு இருந்தார். He was singing, he was doing all the work. அவர் பாடல்களில் இருந்தார், பல ஊழியங்களை அவர் செய்தார். He was working, still he made time to do different things. அவருடைய நேரத்தை பல காரியங்கள் ஊழியம் செய்வதற்காகவே ஏற்படுத்தி கொண்டார். He took off 15 days from his office. He was working in a city bank. He took 15 days just to serve God. சிட்டி பேங்க்ல வேளாளராக இருந்தார். அவர் 15 நாள் விடுப்பு எடுத்து இந்த ஊழியம் செய்வதற்காக விடுப்பு எடுத்திருந்தார். Maybe he understood time is not there. ஒருவேளை அவர் அறிந்திருந்திருக்கலாம் நேரம் அதிகமாக இல்லை என்று. And he did this job. ஆனால் அவருடைய காரியத்தை தெளிவாக செய்தார். We doesn't know our life. நம்மளுடைய வாழ்க்கை பற்றி நாம் அறிந்திருக்கவில்லை. We have to, Bible says we have to be urgent. வேதாகம் சொல்லுகிறது, நாம் அதை குறித்து அவசரமாய் உணர வேண்டும். That's what Jesus says, I will come like a thief. அதற்காக தான் இயேசு சொல்லுகிறார், நான் திருடனை வருகிற நேரத்தை போல வருவேன். And be prepared. நீங்கள் உங்களை தயாராக வைத்திருங்கள். Today we learn two things. இன்று நாம் 2 காரியங்களை கற்றுக்கொண்டோம். We understood why God is allowing these things happen in the world. இந்த உலகத்திலே தேவன் எதற்காக ஒரு சில காரியங்களை நமக்கு நடப்பதற்கு அனுமதிக்கிறார் என்று. And he gave the picture about Job's life. அவர் யோபுடைய வாழ்க்கை குறித்த அந்த என்ன நடந்தது என்பதை நமக்கு புரிதலை கொடுத்தார். And we have to go back to God and say, God, I'm going to surrender. நாம் வீட்டுக்கு நாம் திரும்ப சென்று நாம் தேவனிடத்தை சொல்ல வேண்டும், தேவனே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று. And the second thing, we all read about the signs of the end of the age. Nobody knows except God. இரண்டாவது காரியங்கள் நாம் பார்த்தோம், இந்த உலகத்தின் அழிவு என்பது நாம் பார்த்தோம். ஆனால் யாருமே இது எப்பொழுது அழியும் என்று தெரியாது, ஆனால் தேவன் ஒருவர் மாத்திரமே அறிந்திருக்கிறார். So make a decision today, brothers, in your life. சகோதரர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். Why God saved you and me? எதற்காக தேவன் உங்களையும் என்னையும் ரட்சித்தார்? Because he has a purpose. ஏனென்றால் அதற்காக அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். To God be the glory. Amen. We'll see a video. Thank you. தேவனுக்கு மகிமை உண்டாதாக.